முஸ்லிம் பெண்களிடத்திலே சென்று உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் Facebook, Instagram அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் பகிராதீர்கள், வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம், இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம். என் அழகு நான் வெளிப்படுத்துகிறேன், என்ன தவறு இருக்கிறது? எனக்கு கொடுத்த அழகை நான் வெளிப்படுத்துகிறேன், என் சுதந்திரம் என்று சொல்லுவார்கள். ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்கள், அலங்காரத்தோடு இறுக்கமான நிலையில் ஹிஜாபை அணியாதீர்கள், அதிலே வெட்க குணத்தை கடைபிடியுங்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் இதுவெல்லாம் ஃபேஷன், ட்ரெண்ட், இதை மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. அவர்கள் அப்படி அணிந்திருக்கும் போது நான் அவர்களோடு ஒப்பிட்டு அணியவில்லை என்றால் என்னை தவறாக பார்ப்பார்களே என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை கொடுங்கள். ஒரு 5 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவரோடு இருந்த நண்பரிடத்தில் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை, சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய, சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள். யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? சொர்க்கத்தின் பெண். இந்த பெண் மௌத்தானால் சொர்க்கம் செல்வாள், ஆனால் வாழ்கிறாள் உயிரோடு. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா? அந்த தோழர் சொன்னார்கள், காட்டுங்கள். அந்த பெண் யார்? ஹாதிஹி இம்ரஅத்து ஸௌதா, இதோ நடந்து செல்கிறார்களே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண். இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இன்னி உஸ்ரா, யானி உஸ்ரா என்றால் எனக்கு வலிப்பு இருக்கிறது. வலிப்பு என்றால் தெரியுமா இல்லையா? அதுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா? வலிப்பு, கொஞ்சம் கைகாலெல்லாம் திடீர்னு அவர்களுக்கு இது ஏதாவது இரும்ப கொடுத்தாதான் சரியாகும். இந்த மாதிரி எனக்கு வலிப்பு இருக்கிறது. நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னை அறியாமல் வலிப்பு ஏற்படுகிறது. அத்தகஷஃப், அதனால் என் ஆடை விலகி விடுகிறது. யா ரசூலல்லாஹ் ஃபதுல்லாஹ் லி, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். வலிப்பு ஏற்பட்டால் என்னுடைய ஆடை விலகுகிறது, நான் போர்த்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி விடுகிறது. முழு ஆடை அல்ல, முடி தெரியலாம், கை தெரியலாம், காலில் உள்ள பகுதிகள் தெரியலாம், அவ்வளவுதான். இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோமோ அதை அந்த பெண் மறைத்து இருக்கிறார்கள். அந்த வலிப்பு வந்தால் அவர்களை அறியாமல் அது வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷி'தி ஸபர்தி வலக்கில் ஜன்னah வ இன் ஷி'தி தஅவுத்துல்லாஹ் அய்யுஆஃபீகி, நீ விரும்பினால் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு குணப்படுத்தலாம். நீ விரும்பினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் உண்டு. ரெண்டு தான், சரியா? நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு என்ன செய்யலாம்? இந்த நோயை குணப்படுத்தலாம். அல்லது நான் துஆ செய்யல, நீ பொறுமையா இரு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? வலிப்பு நோய் குணமாகணுமா அல்லது சொர்க்கம் போகணுமா? உள்ள மனசாட்சியோடு சொல்லணும். அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்பிர், நான் பொறுமையோடு இருக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபித்தோழிகள் அவர்கள், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. மறுபடியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ், வலிப்பு நோயை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த நேரத்தில், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ் லி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அவர்களுக்கு அந்த நிலை மாறியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹிஜாபை அணியாத பெண்கள், கல்லூரிகளுக்கு சென்றால் ஹிஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்கள், திருமண நிகழ்ச்சி என்று வந்தால் ஹிஜாபை பேணாத பெண்கள், மஹரமான ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை பேணாத பெண்களுடைய வாழ்விற்கு இந்த பெண் ஒரு பாடம் இல்லையா? நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம்,
அல்லாஹ் என்னை பார்க்கும் போது எப்படி அந்த தன்மையோடு நடந்து கொள்வது? இன்றைய நம்முடைய பெண்கள் சாதாரணமாக எதை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உறுப்புகள் தருகிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு வலிப்பு நோய் வந்தால் அதை கூட அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களில் ஒருவரை நான் பார்த்ததில்லை. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் அந்த பெண், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். தன்னையும் பிறர் பக்கம் சாய்ப்பாள், தானும் பிறர் பக்கம் சாய்வாள். இந்த பெண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, இன்ன தூரத்தில் இருந்தே தவிர. அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண் யார்? அழகான ஹிஜாபை அணிபவள், இறுக்கமான ஹிஜாபை அணிபவள், உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாபை அணிபவள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியை நமக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்கள் சொல்கிறார்கள், குன்து அத்குலு பைத்தி அல்லதி துஃபின ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபி. நான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு, என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு என் வீட்டில் நுழைவேன். அவங்களுடைய வீடு எது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு எது? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம். ரசூலுல்லாஹ் எங்கே மூத்தானார்கள்? மதீனாவில் மூத்தானார்கள். அது குழந்தைக்கு கூட தெரியும். மதீனாவில் எங்கே? நேற்று பார்த்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை பார்க்கும் போது, மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபீ பைதி வ ஃபீ யௌமி, என் நாளில் என் வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் மூத்தானார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் எங்கே மரணமாகிறார்களோ அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். இன்று இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எங்கே இருக்கிறது? மஸ்ஜித் நபவியில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். சொல்கிறார்கள், நான் என் வீட்டில் நுழைவேன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணமானதற்கு பிறகு, என்னுடைய தந்தை அபூபக்கர் மரணமானதற்கு பிறகு. எப்படி நுழைவேன்? என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு, இயற்கையாக என் கணவருக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதோ, இயற்கையாக என் தந்தைக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த ஆடை அணிந்து கொண்டு என் வீட்டில் நுழைவேன். அந்த வீட்டில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? என் கணவரும் என் தந்தையும். அதனால் ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் தான். யாருக்கெல்லாம் அந்த அனுமதி கிடைத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு இடம் யாருக்காக இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இருந்தது. உமர் இப்னு கத்தாப் மரண நேரத்தில் தன் மகளிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா அவர்களிடத்திலே செல்லுங்கள், உமர் அனுமதி கேட்கிறார், கலீஃபா அனுமதி கேட்கிறார் என்று சொல்லாதீர்கள், உமர் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த நபியோடு அவருடைய தோழரோடு அவரும் அடக்கமாவதை விரும்புகிறார் என்ற செய்தியை சொல்லுங்கள். அனுமதி கொடுத்தால் என்னை அடக்கம் செய்யுங்கள், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானுக்கு என்னை கொண்டு செல்லுங்கள். இப்னு உமர் அனுமதியை வாங்கி வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எனக்காக வைத்திருந்த இடம் உமர் கேட்கிறார், கொடுத்து விடுகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. மறுபடியும் சொன்னார்கள், என் மகனே, மறுபடியும் நான் மரணமாகிவிட்டால் என் ஜனாசாவை சுமந்து செல்லுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வாசலில் வையுங்கள், உள்ளே நுழைந்து கேளுங்கள், கலீஃபா கேட்கிறார் என்று சொல்லாதீர்கள், உமர் கேட்கிறார் என்று கேளுங்கள். அவர் அனுமதி கொடுத்தால் உள்ளே எடுத்து செல்லுங்கள், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானுக்கு எடுத்து சென்று விடுங்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்தார்கள்.
முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்கும், அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும், அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களுடைய கபர், அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தலை இருக்கும், அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும். அந்த தலைகளை கூட நேராக ஆக்கிவிடக் கூடாது என்று நபித்தோழர்கள் பயந்தார்கள். ஏன்? ரசூலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு, அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு. அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு, ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு. அதனால் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது கூட ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டைக்கு நேராக அபூபக்கர் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள். கிப்லாவை நோக்கி அவர்களுடைய தலை திரும்ப இருக்கும். இந்த 3 பேருடைய கபர் வந்ததற்கு பிறகு என் தந்தை என்னுடைய கணவர் இருக்கும் போது நான் இயற்கையான ஆடையில் உள்ளே நுழைவேன். ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ, ஃபவல்லாஹி என் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், மா தகல்து நான் அந்த வீட்டில் நுழைய மாட்டேன் முழுமையான ஹிஜாபை அணியாமல். வஹுவ மையித் உமர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? உயிரோடு இருக்கிறார்களா? மையித். ஒரு ஜனாசாவிற்கு முன்னால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய ஹிஜாபை முழுமையாக அணிந்துதான் அந்த அறைக்கு அதற்கு பிறகு நுழைவேன் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்று மஹரம் என்றால் என்ன, கைர மஹரம் என்றால் என்ன, அந்நிய ஆண் யார், அந்நிய ஆண் யார் இல்லை, கடைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு வாகனத்தில் சென்றால் அந்த ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அந்நிய ஆண் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் கணவனின் சகோதரர் அந்த வீட்டில் இருந்தால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒழுக்கமும் கடைபிடிக்கப்படாமல் கணவருக்கு முன்னால் எந்த நிலையோ இல்ல, மஷா அல்லாஹ், எல்லோரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள்தான், அவர்களுக்கு மற்ற எல்லோரும் சமம்தான். கணவரிடத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஒரு பொருளை வாங்க சென்றாலும் மற்றவர்களிடத்திலும் பேசுவார்கள். இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை, தந்தை உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை, தந்தையும் கணவரும் மரணமானதற்கு பிறகும் அதே நிலை, ஒரு அந்நியான் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அதுவும் மையித்தாக அவருடைய நிலை வேறு. இந்த வெட்க குணத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள் அதே வார்த்தையை. ஏன் நான் அப்படி அமைத்துக் கொள்வேன் தெரியுமா? ஹயாஅன் மின் உமர், உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். ஹயாஅன் மின் உமர். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் யாரோடும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபித்துவத்தின் வார்த்தையில் ஒன்று, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'தி மா ஷி'த. நீங்கள் வெட்க குணம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். வெட்கமில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் பொருள்பட சொல்கிறான், யஅமலு மா ஷி'தும் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்றால், அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால், ஆனால் இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் தந்தைக்கு முன்னால் மறைக்கலாம், தாய்க்கு முன்னால் மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு முன்னால் மறைக்கலாம், அல்லது உங்களுடைய போனில் இருக்கக்கூடிய செட்டிங்கை வைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சாட்டுகளை, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக் மெசேஜ்களை எல்லாம் அழிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ரப்புக்கு முன்னால் ஒருபோதும் அதை மறைத்துவிட முடியாது. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு கடுகளவு, அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர் பெற்றுக்கொள்வான். ஒரு அணு அளவு தீமை இருந்தாலும் அதையும் பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம்முடைய முழு வாழ்விலும் இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. அல் ஹயா குல்லுஹு கைர். வெட்கமோடு நடந்து கொள்ளக்கூடிய எல்லா நிலைகளும் நலவுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.